2 மாதங்களாக காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் பேசி வருவதும் குழப்பமான நிலை நீடிப்பதற்கும் திமுக குழு அமைக்காததுதான் காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டை காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவராக மணிகண்டன் பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்வு பெரியார் நகர் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுக காங்கிரஸ் இடையே இப்போது உள்ள உரசலுக்கு திமுகவே காரணம் என்றும், விரைவாக குழு அமைத்திருந்தால் இதுபோன்ற பிரச்சினை வந்திருக்காது என்றும், இனியும் குழு அமைக்காமல் திமுக தாமதப்படுத்தினால் இன்னும் மனக்கசப்பு அதிகமாகும் என கருத்து தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது என்பது உண்மை என்று கூறிய அவர், அது தொகுதிகளில் வெற்றி பெற்று சீட்டாக தேடி தருமா என்பது கேள்விக்குறிதான் என பதிலளித்தார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாவதற்கு முன்பே கூட்டணியை அறிவித்து விடுவேன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் தேமுதிகவினருக்கு வெள்ளிக்கிழமை முதல் விருப்பமனு விநியோகத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி வைத்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து இன்று தொடங்கி வைத்தார். தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் விருப்ப மனுவை பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்பும் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பிப்ரவரி 12ஆம் தேதி மாலை 5 மணி வரை விருப்ப மனுக்கள் அளிக்கலாம் என தெரிவித்தார். மேலும் கூட்டணி குறித்து பேசிய அவர், கூட்டணி குறித்து தற்போது வரை பல கட்சிகள் பேசி வருவதாகவும், மார்ச் முதல் வாரத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதற்கு முன்னதாகவே தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னரே கூட்டணி முடிவை அறிவிப்போம் என்று அவர் உறுதியளித்தார். இல்லைங்க, தேர்தல் இந்த ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அதுக்கு முன்னாடி நாங்க கூட்டணி அறிவிச்சிருவோம். சரிங்களா? அதாவது நீங்க கேட்கறது ரொம்ப ஷார்ட் டைம் இருக்குன்னு கேக்குறீங்க, எனக்கு புரியுது, புரியாம இல்ல. ஆனா ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட், இறுதி வாக்காளர் பட்டியல் அறிவிக்க முன்னாடி எங்கள் கூட்டணியை நாங்கள் இறுதி செய்வோம். உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். மாநிலங்களவையில் திரைப்பட வசனத்தை வாசிப்பது போல கமல்ஹாசனின் உரை இருந்ததாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வடசென்னைக்கு உட்பட்ட ராயபுரம் பகுதியில் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் உள்ளிட்டோரை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் உற்பத்தி செய்யப்படும் கடலை மிட்டாய்களுக்கான வரி குறைக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், மாநிலங்களவையில் நடிகர் கமல்ஹாசன் பேசியது புரியவில்லை என்றும், அவர் திரைப்பட வசனத்தை வாசித்தது போல பேசி சென்றுள்ளார் எனவும் விமர்சித்து பேசினார். பாரத தேசம் அகில உலகம் கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா பார்லிமெண்ட்ல சில பேருக்கு கொண்டாடுவதற்கு மனமில்லை. அதனால் இங்கே இருந்து போபவர்கள் சண்டை மட்டுமே போடுவது என்ற இலக்கை விட்டுவிட்டு இத மாதிரி எல்லாரோட கோரிக்கையும் நியாயமா எடுத்து சொல்லி பகிர்ந்து சொல்லும் பொழுது அது மிக்க பயனுள்ளதாக இருக்கும். நாங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சிறு தொழில் மட்டும் இல்ல, சிறு தொழில், குறு தொழில், பெருந்தொழில், அவங்க எல்லாருக்கும் உள்ள கோரிக்கையை போய் நின்னு கேட்டு இத மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை எல்லா பகுதி மக்களுக்கானதும் எல்லா துறை சார்ந்தவர்களுக்காக சிந்திக்க கூட முடியுமா அப்படின்றதால எங்க தேர்தல் அறிக்கை எப்ப மேம் இந்த தேர்தல் அறிக்கை? NDA கூட்டணி தேசியத்தை அழிக்க வந்த கூட்டணி என திமுக தலைமை கழக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி கடுமையாக விமர்சித்துள்ளார். கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், திமுக கழக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது பேசிய திண்டுக்கல் லியோனி, NDA கூட்டணியில் இணைந்துள்ள அதிமுக NDA கூட்டணி அல்ல, அது நேஷனல் டிசாஸ்டர் கூட்டணி, தேசியத்தை அழிக்க வந்த கூட்டணி என கடுமையாக விமர்சித்து பேசினார். மாவே இல்லாம 5000 வடை ஒரு ஆளால சுட முடியும்னா அது ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். 14 வருஷத்துக்கு முன்னாடி முதல் வடை சுட்டாரியா. நான் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் இருக்கும் கருப்பு பணத்தை எடுத்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுவேன் சொல்லி 15 வருஷம் ஆச்சு.
ரூபா யார் அக்கௌண்ட்லயாவது போட்டாரா? ஆனால் என் தலைவர் ஆட்சிக்கு வந்து உங்கள் தம்பி ஸ்டாலின், உங்கள் அண்ணன் ஸ்டாலின், உங்கள் அப்பா ஸ்டாலின், உங்கள் மகன் ஸ்டாலின் என் சகோதரிகளுக்கும் அம்மாவுக்கும் மாசம் 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போடுவேன் சொன்னதை நிறைவேற்றி காட்டியவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். சங்கரன் கோவில் சங்கரன் நாராயண சுவாமி கோவிலில் தெப்ப தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரன் நாராயணசாமி கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தை கடைசி வெள்ளிக்கிழமை என்று தெப்ப தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தெப்ப தேரோட்டம் நேற்று இரவு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் ஓடை தெருவில் ஆவுடை பொய்கை தெப்பத்தில் எதிரே உள்ள உற்சவர் மண்டபத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம், தீபாராதனைகள் நடைபெற்றது. பின்னர் ஆவுடை பொய்கை தெப்பத்தில் இரவு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.